கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீ என்னைக்குமா அதெல்லாம் சொல்லியிருக்க? குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த பெண்ணிடம் இறுதியாக சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். வசந்தி, உங்ககிட்ட எவ்வளவோ கேட்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா உன் முகத்தை பார்க்கும்போது என்னால எதையுமே கேட்க முடியல. நீயும் எதையும் சொல்றதில்லை. தயவு செய்து கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க. That's all, Your Honor. Court is adjourned. Judgment reserved on 10th. அப்படியெல்லாம் சொல்லாத வசந்தி. என்னுடைய பதவியை கூட ராஜினாமா செய்துட்டு உனக்காக வாதாட தயாரா இருக்கேன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு கூட நீ சம்மதிக்கல. மேலும் மேலும் உங்க மனசை புண்படுத்த நான் விரும்பல. வைதபை, இன்னைக்கு உங்க பர்த்டே. நீங்க மறந்துட்டீங்க, ஆனா நான் மறக்கல. இந்த வயல் வரப்புகளை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? இந்த தனிமையான இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? உங்க நிலத்தெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு தான் என்ன இங்க அழைச்சிட்டு வந்தீங்களா? இல்ல, என் பர்த்டேக்கு இந்த பிரசன்ட் பண்ணதான். என்னங்க, நீங்க இவ்வளவு விலை உயர்ந்த மோதிரத்தை எனக்கு பரிசா கொடுத்துட்டீங்க. ஆனா ஆனா என்ன வசந்தி, நீதான் விலை மதிக்க முடியாத உன் இதயத்தையே கொடுத்துட்டியே. காலேஜுக்கு போயிட்டு வரேன்க்கா. பாத்தியா, உன் மாமலை மறந்துட்டியே. வரேன்க்கா.
வக்கீலையா வந்திருக்காரு. இத வந்துட்டேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஏன் இப்படி பாக்குறீங்க? வசந்தி, உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. நீங்க என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்ல. ஆனா ஆனா என்ன? நீங்க கோர்ட்டுக்கும் போக முடியாது, நான் ஆபீஸ்க்கும் போக முடியாது. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நீ ஆபீஸுக்கு போறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. உனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லையே. என்ன சின்ன குழந்தை நினைச்சீங்களா? அடிக்கடி இதையே கேட்டுட்டு இருக்கீங்களே. கமான். போதுங்க. அன்புள்ள மகள் வசந்திக்கு உன் அம்மா எழுதுவது. இக்கடிதம் கண்டவுடன் எனக்கு செலவிற்கு பணம் அனுப்பி வைக்கவும். கிராமத்துல தனியா இருக்கிற அம்மா அடிக்கடி பணம் கேக்குறாங்களே, பணத்தை என்னதான் செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியலையே. போஸ்ட். அன்புள்ள அம்மாவுக்கு மகள் வசந்தி எழுதி கொள்வது. நீங்க எங்களை பார்க்க வரதே இல்லை, என்ன காரணம்னு தெரியல. நீங்களா பார்த்து முடிக்க வேண்டிய என் கல்யாணத்தை இப்ப நானா பார்த்து முடிவு செய்துட்டேன். என் கல்யாணத்துக்கு பிறகாவது எங்களோடவே நீங்க நிரந்தரமா இருக்கணும், அதுதான் எங்க ஆசை. எதையாவது நிறைவேற்றி வைப்பீங்கிற நம்பிக்கையில தான் இருக்கோம். நிச்சயமா உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் அன்பு மகள் வசந்தி. சங்கர், இதுவரைக்கும் என்கிட்ட இருந்ததையெல்லாம் கொடுத்துட்டேன். நான் எப்படியாவது என் மகளோட போயிடுறேன். என்ன நிம்மதியா இருக்க விடு. உன்ன மாதிரி பொம்பளைங்களை நம்பித்தான் என்ன மாதிரி ஆம்பளைங்களே வாழ்றாங்க. திடீர்னு என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போறேங்கிறிய. நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? அப்படி நீ போன உன் மக இருக்கிற இடத்துக்கு நானும் வருவேன். அங்கெல்லாம் நீ வரக்கூடாது, அவங்களாவது நல்லா இருக்கட்டும். அதை நினைச்சுதான் இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சிருந்தேன். லீலா, இந்த காசுக்காக ஒவ்வொருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? ஆனா நீ அனாவசியமா நினைக்கிற. என்னடி பத்தினி வேஷம் போடுற? நான் கேட்கும் போதெல்லாம் பணமா கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்துறியே, அதுக்காக கொஞ்ச நேரமாவது இங்க வரும்போதெல்லாம் உன்னை திருப்திப்படுத்த வேண்டாமா? வேண்டாம் சங்கர், என்ன விட்டுடு. என்னைக்கோ ஒரு நாள் நான் செய்த தவறுக்கு இன்னைக்கு உன் கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு துடிக்கிறேன். என்ன விட்டுடு சங்கர். நான் நினைச்சது. வேண்டாம் சங்கர், வேண்டாம் சங்கர், என்ன விட்டுடு. வேண்டாம், விட்டுடு. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. There is no other way. நீ எவ்வளவு லேட்டா வந்தாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வேற வழி? ஆமா, இப்ப பீச்சுக்கு போறோமா பார்க்குக்கு போறோமா? ரெண்டுமே இல்ல. நம்ம கல்யாண விஷயமா எங்க அப்பா கிட்ட போறோம்.
ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள. நீ உட்காருமா. உட்கார் வசந்தி. கல்யாணம் ஆகாத பொண்ணு மேல கை வச்சா என்ன தண்டனை தெரியுமாடா? 300 ரூபாய் ஃபைன். கட்ட தவறுனா 3 மாசம் ஜெயில். அதனால உங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் எட்டவே இரு. அண்டர்ஸ்டாண்ட்? வசந்தி, உங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குமா? மதிப்பிற்குரிய ஜட்ஜையா அவர்களுக்கு வசந்தியின் தாயார் வணக்கத்துடன் எழுதிக் கொள்வது. தாங்கள் என் மகளை மருமகளாக ஏற்றுக்கொள்வதற்கு சந்தோஷமாக என் சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமண விஷயமாக தாங்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் பூரண சம்மதத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப என்னம்மா சொல்ற? நான் என்னமாமா சொல்ல போறேன்? எல்லாம் உங்க விருப்பம். அப்பா இருடா வசந்தி, இந்த மாசமே நாள் குறிச்சிருவோம். நீ என்ன சொல்ற? உங்க இஷ்டம் மாமா. என்னக்கா இவ்வளவு லேட்டா வர? அவர் வீட்டுக்கு போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. கல்யாண விஷயமா என்னக்கா சொல்றாங்க? நம்மளை எதிர்பார்க்காம எல்லா ஏற்பாடும் அவங்களே செஞ்சுட்டாங்க. ஆனா அம்மாவை பத்தி கேட்டப்பதான் என்னால எதுவும் சொல்ல முடியாம உண்மை ஆயிட்டேன். கவலைப்படாதேக்கா, எல்லாம் மனசுக்கு ஏத்தபடி நல்லபடியா நடக்கும். என்னடி இன்னும் பஸ்ஸே காணோம்? நேரம் ஆயிடுச்சு, பஸ் வந்துரும். சாந்தி, காலேஜுக்கு போறியா? காலேஜுக்கு போகாம பின்ன கருவாடு விற்கவா போவாங்கன்னு நினைச்சேன். ஒண்ணும் இல்ல, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணினேன். பாஸ் ஆயிடுவேன்னு பூ போட்டா. இந்தா நீ வச்சுக்கோ. நான் வரட்டுமா? ஐயோ, சரியான லூசுடி. வரடா. எஸ்கியூஸ் மீ சாந்தி, டைம் ப்ளீஸ். இவ்வளவு. சாரி, நான் அவ்வளவு நினைச்சேன். டேய் ராஜா, சுரேஷ், இதோ வந்துட்டேன் டாடி. என்ன டாடி கூப்பிட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு வரப்போற பெண்கள் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காமே. நோ டாடி. அப்ப பிரின்சிபால் பொய் சொல்றாரா? ஆமாப்பா. ஷட் அப். இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு வரப்போற பெண்கள் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? 300 ரூபாய் ஃபைன். கட்ட தவறுனா 3 மாசம் ஜெயில். தெரியுது இல்ல? இனிமேலாவது ஒழுங்கா இரு. அண்டர்ஸ்டாண்ட்? பி கேர்ஃபுல். எஸ் டாடி. யூ கேன் கோ. ஹலோ, வசந்தியா? ஓ, நீங்களா? என்னது, கார் ரிப்பேரா? பரவாயில்ல, நான் டாக்ஸில வந்துடுறேன். போங்க. ஆமா சார், நீ என்ன காதலிக்கிற. நீ இல்லாம நான் வாழ மாட்டேன்னு நீ சொன்ன மாதிரி நான் அந்த பசங்கிட்ட டூப் அடிச்சேன். அவங்க என்ன நம்பணும்னா நீ இந்த பூவை வாங்கி தலையில வச்சு. சார், காதல் இதெல்லாம் ரொம்ப சகஜம். எதுக்கு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ பாஸ்கர். ஆமா, என்னையே பர்மிஷன் போட்டு அவசரமா வர சொல்லி போன் பண்ணீங்க? உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. இதுக்கு தானா? ஆமா வசந்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என்ன இப்படிதான் ஒதுக்கி வைப்பியா? என்ன சின்ன குழந்தை நினைச்சிட்டீங்களா? இருக்கக்கூடாதா? எனக்கு எப்பவும் நீ குழந்தைதான். கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை மாதிரி இருக்கலாம், ஆனா குழந்தை தான் பெத்த கூடாது. அதுக்குதான் இது அட்வான்ஸ்.
சுகமானது நெஞ்சில் அழியாத கதையானது நெஞ்சில் அழியாத கதையானது சுகமானது நெஞ்சில் அழியாத கதையானது நெஞ்சில் அழியாத கதையானது கண்ணாடி தேகம் கையில் விழும் காலம் கனவினில் நான் மிதந்தேன் மன்னன் உந்தன் தோளை கொஞ்சுகின்ற மாலை மன்னன் உந்தன் தோளை கொஞ்சுகின்ற மாலை நான் அன்றி வேறிங்கே யாருண்டு கண்ணா உன் பார்வை சுகமானது நெஞ்சில் அழியாத கதையானது நெஞ்சில் அழியாத கதையானது நீ போகும் வேளை என்றும் உந்தன் பாதை நிழலென நான் வருவேன் உன் கோயில் கண்ணில் என்றும் உனக்காக ஒளியினை நான் தருவேன் மண்ணில் உள்ள காலம் இன்று முதல் நானும் மண்ணில் உள்ள காலம் இன்று முதல் நானும் உனக்காக கரைகின்ற நிலவாக இருப்பேன் உன் பார்வை சுகமானது நெஞ்சில் அழியாத கதையானது நெஞ்சில் அழியாத கதையானது உன் பார்வை சுகமானது நெஞ்சில் அழியாத கதையானது நெஞ்சில் அழியாத கதையானது ஏண்டா எப்படா பிடிச்ச அவளை அதெல்லாம் மோடி மஸ்டான் வேலடா ஐயா கையில இருக்கிற மையோட மகிமை பொண்டாட்டி கையில தகரா கவலை படாதே சினிமாவில் சிலுக்க பேஜாராய் போயிரு அப்புறம் மாதவியை பாக்குறேன் மயங்கி போறேன் இந்த மையக்குண்டு நீட்டு உன் பின்னாடியே வருவான் 50 இல்லை 100 இல்லை குரு பேர் சொல்லி 2 ரூபாய் சிஷ்யம் பேர் சொல்லி 1 ரூபாய் 6 தான் இருக்கு அதிர்ஷ்டம் உள்ளவங்க வாங்கிக்கலாம் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அமுதம், உன் கையால பாலை கொடுத்தாலும் விஷத்தை கொடுத்தாலும் தேனா இனிக்குதே இனிக்குதே. வேலைக்காரிகிட்ட இப்படி எல்லாம் பேசுறியே, உனக்கு வெட்கமா இல்ல? இல்ல, வேலைக்காரி இல்ல, நீ என் வீட்டுக்காரி ஆக போற. மூஞ்ச கண்ணாடியில பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு இந்த ஆசை வருது? வருதே வருதே. உனக்கு எந்தெந்த நேரத்துல எது எது வருதுன்னே தெரியலையா? இந்த பால் பொங்குற மாதிரி உன் மனசு என்னைக்கு தான் பொங்க போகுதோ. அடைச்சா உனக்கு இல்லையா? கொண்டு போய் முதலாளி கொடு. நீ எனக்கு என்னைக்குத்தான் பால் கொடுக்க போறியோ அதுக்கும் ஒரு காலம் வராதியா போவோம். பாரேன். அவரு குடுத்து வச்சது அவ்வளவுதான். இதையாவது குடிச்சு என் உடம்ப தேய்ச்சிக்கிறேன். இதுக்கும் போட்டியா? போட்டியா? என் போட்டியே போச்சு. என்ன தம்பி, குடல்ல இருந்து உடல் வரைக்கும் ஆடுது. மன்மதா, நான் சாந்தின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்றேன். அதான் இப்ப சொல்றேன். அவன் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல காதலிச்சா. அப்ப செமபடின்னு சொல்லுங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப வேண்டியவர்.
இல்லன்னா பின்னு பாரு. நீ வேற. சும்மா காதல் போகாத தம்பி, உடம்பு தாங்காது. ஏற்கனவே உடம்பு இழைச்சி இருக்க. விடக்கூடாது. விடக்கூடாது. எதை? அந்த பொண்ண. அடச்சி, நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேங்கிற விஷயத்தை வெளியே விடக்கூடாதுன்னு. அது சரி. பெரியம்மா இருந்து செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை உனக்கு நீயே செஞ்சுக்கிறியம்மா. உண்மைதான் சாமி. எப்படியாவது அம்மா அழைச்சிட்டு வந்து இங்கேயே வச்சிருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அம்மா வரமாட்டேங்கிறாங்க. அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்கன்னே தெரியல. காசு இருக்குங்கிற திமிர்ல பணக்கார பசங்க எதுவும் செய்வாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. என்னம்மா என்ன சொல்ற? சொல்றதாவது ப்ரூஸ்லி மாதிரி நானே 4 கொடுத்திருப்பேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா கேஸ் ஸ்ட்ராங் இல்ல, பசங்க கலாட்டாவா? நான் கூட சின்ன வயசுல ஒரு பொண்ண கன்னத்தை கிண்ண, அவ்வளவுதான் விட்டுச்சு ஒரு அறை. அதுல இருந்து அந்த பக்கமே போறதில்ல. இந்த பாரு, நீ அந்த பக்கமே போகாத. நானா போறேன், அவன் தானே வம்புக்கு வர்றான். என்னக்கா ஒண்ணும் பேசாம உம்மன் இருக்க? எப்படி பேசுறது? கல்யாண பத்திரிகை எல்லாம் வந்துருச்சுல்ல? அடிச்சக்க கல்யாண பத்திரிகை எல்லாம் வந்துடுச்சா? அது எப்பவே வந்துடுச்சே. இந்த பாரு சாந்தி, நீ என்ன செய்வியோ எது செய்வியோ, இந்த பத்திரிகையை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து அம்மாவை கையோட கூட்டு வர. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ எஸ், நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சும்மா வராதீங்க, அம்மாவை கூட்டு வாங்க. எப்படி? அம்மா. சாந்தி, நீ ஏம்மா தனியா வந்த? நீதான் வரல, நான் கூட வராம இருந்தா எப்படி? இது பாத்தியா, அக்காவுக்கு கல்யாண தேதி கூட நிச்சயமாயிடுச்சு. என் பொண்ணு கல்யாணத்தை நான் தான் நடத்தணும். ஆனா அவளே வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடுற நிலைமைக்கு நாளாயிட்டேன். நீ ஏம்மா அழற? அப்பா எங்களை அனாதையா விட்டுட்டு போனதுல இருந்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன்னு எங்களுக்கு தாமா தெரியும். அக்கா தான் செஞ்சுக்கிற இந்த கல்யாணத்தை மற்றவங்க கேட்கும் போது நீ செஞ்சு வைக்கிறதா அத்தம்மா அவ சொல்றா. அவ கடமையை அவ உணர்ந்துட்டா. இனிமே எனக்கு என்னமா கஷ்டம்? நான் நிம்மதியா கண்ண மூடுவேம்மா. இத பாருமா, நீ கண்ண முடிவியோ காத முடிவியோ எனக்கு தெரியாது. இப்ப நம்ம 2 பேரும் புறப்பட்டு போறோம். இப்பவே வா. என்ன இப்போ? கல்யாணம் எல்லாம் ஆயிட்ட பிறகு 3வது ஆள் மாதிரி வந்து வேடிக்கை பார்க்கலாம் நினைக்கிறியா? சீக்கிரம் புறப்படு. நீ நினைக்கிற மாதிரி நான் இப்பவே புறப்பட முடியாதுமா. என்னம்மா சொல்ற? இன்னும் நான் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்குமா, அதையும் முடிச்சிட்டு ஒரேடியா வந்துடுறேம்மா. இத பாரு, உன்னோட சாவகாசமா உட்கார்ந்து பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அக்கா அங்க தனியா இருப்பா. கல்யாண வேலை நிறைய இருக்கு. நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. ஆமா, அக்காவை தைரியமா இருக்க சொல்லு. நான் கண்டிப்பா வந்துடுறேன். என்ன லீலா, உன் மகளை வழியில பார்த்த? பட்டணத்துல பெரிய பொண்ணு வசந்திக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அப்படியா? அதனால அவ வந்துட்டு போறா. பட்டணத்துல கல்யாணம்னா எங்களை எல்லாம் மறந்துடுவியா? நான் யாரையும் மறக்க மாட்டேன். அம்மா வரலையா? பெரியம்மா ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. இங்க வந்தாங்கன்னா திருப்பி அனுப்பவே கூடாது. முதல்ல அம்மா வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என்னன்னு இது நகைய? ஆமாண்டா, கல்யாணத்தை வேணாங்க. வசந்தி கிட்ட வந்து குடுத்துட்டா. எனக்கு அட்ரஸ் தெரியாது. ஐ வில் டெல் யூ. அக்கா, நான் அன்னைக்கு சொல்லல, இவன் தான் எதையோ கொண்டு வந்து நிக்கிறான் பாரு. சுரேஷ், நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. இது என் தங்கச்சி சாந்தி, காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. தம்பி, நான் காலேஜ் எல்லாம் படிச்சது இல்ல, ஹை ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் வளர்த்த பசங்க. இந்தாங்க நீ
அண்ணன் இதை கொடுத்துட்டு வர சொன்னார். நெக்லஸா? ரொம்ப பிரமாதமா இருக்குக்கா. இது அண்ணனோட செலக்ஷன். அண்ணன் செலக்ஷனா? ஏன் தம்பி, நீ எப்ப செலக்ஷன் பண்ண போற? நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா அண்ணி தான் பெர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷனா? நான் வாங்கி தர்றேன். சங்கரு, நீதான் ஏமாந்த பொருளாம் மிரட்டி துட்டு சம்பாதிக்கிற. நீ ஏடா சாராயம் குடிக்கிற? போடா. பெண்குட்டியில ஒன்னும் சும்மா பைசா தரல. சுகம் தரும், அவள் பைசா கொடுக்கும். அவன் நெத்தி வருவே நிலத்துல சொந்த. நம்ம வாதம் இருந்தானா பொண்ணுங்க கையில செந்துறேன். சும்மா விடாதுடா, அவங்க கையாலேயே ஒரு உயிர் போயிடும். சும்மா அவருக்கு தெம்பு இருக்கு, அனுபவிக்கிறாரு. வயிற்றுச்சு. தொழில மாத்தத்தான் தாமு வரவழைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் துபாய்க்கு பறக்க போறோம். உன் கையாளு வர்றான் பாரு. வஜார, உங்களை எங்கெல்லாம் தேடுறது வஜார? உங்களை வர சொன்னாங்க. எத்தனை அம்மாக்கள் உண்டு, நீ பறையனந்து ஏதம்மே. அதான் வஜார, நம்ம லீலாம்மா. சுண்டல் தின்னியே டப்பு எக்கடா? கொடுத்துறேன். பிள்ளையார் சனிவான ஏமாத்துறா மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருப்பான். விடாத, பிடிச்சுக்கோ. இருந்ததே ₹1, அதுக்கே 50 வாங்கிட்டேன். நீ மூஞ்சிக்கு சாராயம் வரையா? கொண்டாயா? இந்தாங்க ஐயா பாலு. பெரிய தம்பிக்கு ஒரு மாதிரியா செட்டப் ஆகி போச்சு. எனக்கு என்னைக்குதான் செட்டப் ஆக போகுதோ? மன்மதா, நானே உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கவா? நீ எப்ப பொண்ணை பார்த்து நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறனோ? மன்மதா, உனக்குதான் அமிர்தம் இருக்க, நீ ஏன் கவலைப்படுற? அமிர்தம் எங்க இருக்கு தம்பி? தண்ணி தான் இருக்கு. ஆமாண்ணே, உன் கல்யாணத்துக்கு எனக்கு எந்த ட்ரெஸ் எடுத்து தர போற? நீ என்ன தம்பி துணிக்கின்னு பேசிக்கிட்ட? பெரிய கிட்ட போய் கேட்டு எடுத்துக்க வேண்டியதானே தம்பி? இந்த பாரு சுரேஷ், உனக்கு என்னென்ன துணிமை தேவையோ எல்லாத்தையும் அப்பாட்ட கேட்டு வாங்கிக்க. இன்னொரு விஷயம், அப்பா தூங்கிட்டு போறாரு, சீக்கிரமா போ. இதோ இப்போ போறேன். பரவாயில்லையே, பங்களா பெருசுதான். மன்னாரு, எல்லாம் சாமான்ல இறக்குவீங்கடா. முண்டா என் தலையில வைக்கிறேன், உங்களை கூட்டுக்க கொண்டு போடா நாயகா. அமிர்தம், நான் இன்னைக்கு தாவன் கழுத்துல கயிறு கட்ட போறனோ? உன்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா நான் தான் என் கழுத்துல கயிறு மாட்டிக்கிட்டு தொங்கணும். நீ ஒரு தண்டஸ்தோரு, உனக்கு வேற கல்யாணம் கேக்குதா? மூஞ்ச பாரு, மூஞ்சலி மாதிரி. இந்த வீட்டுல மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. இங்க மட்டும் என்னவா? போகாத, உன் கெட்டப்ப பார்க்கும்போது ஒரு செட்டப் பண்ணலாம் போல இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? அமிர்தா. அமிர்தா, டேஸ்டா இருக்கு, சுவைக்கலாம் போட்டிருக்க. குழந்தை ஃபீடிங் பாட்டில் கொடுத்து அனுப்புறேன், குடி. ஆமா, இவ்வளவு டிஸ்டர்ப் பண்றானே, நீ எப்படி இங்க ஒர்க் பண்ற? என் தொலை எழு. என்ன வேலை செய்ய சொல்லிட்டு நீங்க கவனிக்கிறியா? ஐயோ, வெள்ளன் வந்துட்டானே. பொண்ணு வீட்டுக்காரனுக்கு இவ்வளவு மதிப்பா? இருக்கட்டும், பாத்துக்கிறேன். வாடி எங்கண்ட மீன். ஐயோ ஐயோ, வெயில்ல வேலை செய்யாத, உடம்பு கருத்துற போகுது. அமுதம், உடம்பு கருத்தா பரவாயில்ல, உள்ள கருத்துற போகுது. பொறுத்திருந்து வர்றா எங்களை. ஐயோ, தள்ளிக்கிட்டு போறானே, தாங்க முடியலையே, கொதிக்குதே. அமிர்தா, அங்க பாத்தியா? தெரியுதே தெரியுதே தெரியுதே. ஒரு வாடி தண்ணி ஊத்துன உடனே உரிச்ச ஒளி மாதிரி ஆயிட்டான். இன்னும் ஒரு வாடி தண்ணி ஊத்துனா அவனுடைய ஸ்கெட்சே மாறிடும். என்ன பிக்ஸ் பண்ணிக்கோ. என்னது? அடடே, வாங்க தம்பி. வசந்தி அம்மா அவங்க அம்மாவை கூட்டு வர ஊருக்கு போயிருக்காங்க. அடடே, அண்ணி இல்லீங்களா? என்ன இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அதுக்கு இல்லீங்க, அண்ணிய அப்பா கூட்டிட்டு வர சொன்னாங்க. யாரோ வந்திருக்காங்க பாக்குறதுக்கு. சாந்தி தான் இருக்கு, ஒரு செட்டப் பண்ணி கூட்டிட்டு போறது. ஆள் மன்னரா, வாங்க வாங்க. என்ன விஷயம்?
சுரேஷ் தம்பி வீட்டுக்கு வந்தாலே ஒரு செட்டப் தான். செட்டப்பா? செட்டப் இல்ல, ஒரு கெட்டப் தான். பெரிய உன்னை கூட்டு சொன்னாராம். என்னையா? ஆமா. என்னம்மா விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிய, அப்படியே ஜாலியா போயிட்டு வாமா. ப்ளீஸ். வரும் கூட்டிக்கிட்டு போங்க, வண்டி கண்டிஷன்ல இருக்குல்ல, அப்புறம் அள்ளிடுங்க. உங்க வீட்டுக்கு கூட்டி போறதா சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்திருக்க. சாந்தி, எல்லாருமே இங்க ஆரம்பிச்சுதான் கடைசியில வீட்டுக்கு போவாங்க. நீ என்னடா அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? ஓஹோ, பொய் சொல்லிதான் என்ன இங்க கூட்டு வந்தியா? ஆமா, உண்மையை சொன்னா நீ வரமாட்டியா சாந்தி? உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். என்ன பேச போற? எல்லாம் நம்ம லவ் மேட்டர். மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா? இதுவே வேற பொண்ணா இருந்தா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போலான்னு சொல்லுவோம். நீ என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்றியே? சுரேஷ், நான் உன்னை விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா முதல்ல என் மேல கை வைப்பேன், கொஞ்ச நேரம் பொறுத்து கட்டி பிடிப்பேன். நோ சாந்தி, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் உன்னை தொடக்கூட மாட்டேன். ப்ராமிஸ். ஐ லவ் யூ சுரேஷ். கூட்டமா இருக்கும். எங்க போலாம்? சினிமாவுக்கு போலாம். சினிமாவுக்கு? என்ன படத்துக்கு போலாம்? உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு போலாம். எனக்கு பிடிச்ச படம்னா மாமனாரின் இன்ப வரிகள் போலாமா? ஐயோ, எனக்கு பிடிச்ச படம் சொல்றீங்களே. நான் ரிக்ஷா நினைச்சா இல்ல சினிமா கூட பாக்ஸ் நினைச்சாயா? எனக்கு 2 ஒண்ணுதாயா. அங்கேயும் காசு கொடுக்குறோம், உங்ககிட்டயும் காசு கொடுக்குறோம். என்ன ஒண்ணு, அங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், இங்க தெரு தெருவா சுத்துறோம். சீக்கிரம் ஏறி வண்டியை மிதிரா, அப்புறம் நான் மிதிச்சேன்னா எலும்பு சம்பளம் தெரியும்ல, புள்ளிஞ்சிருவேன். என்னையா யோ, உன் உடம்புக்கு சிகரெட்டே ஒத்துக்காது, ஏன் முன்னாலே பிடிக்கிறியா? மரியாதை இல்ல உனக்கு? மரியாதை போயில இல்ல, மனசுல இருக்கணும். நான் சிகரெட் பிடிச்சாதான் மூடே வரும். பெரிய மூடு வந்து கிழிச்சிட போற போயா. ஆமா, உனக்கு ஏட்டானுங்கிற எண்ணமே இல்லையா? இன்ஸ்பெக்டர் ஆகணுங்க ஆசை இல்லையா? அது சரி. அது வேணா ஒண்ணு செய், ஒரு மர்டர் கேஸ புடிச்சு கொண்டாந்து என்கிட்ட விடு. நான் பிடிச்சதாக சொல்லி இன்ஸ்பெக்டர் கொண்டு விடுறேன். நான் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன், நீ என்ன மரியாதை ஆயிடலாம். நான் கேஸ் பிடிச்சு நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகணும், அப்படிதானே? எனக்கு ப்ரொமோஷனே வேண்டாம். வாயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னையா கேஸ் என்னாச்சு? முடிஞ்சது. நம்ம பக்கமா அவங்க பக்கமா? நம்ம பக்கம் தான் சார். நான் பிடிச்ச கேஸ். எப்படி? நான் பிடிச்ச கேஸ் ஆச்சே, சும்மாவா? பூமி அதிர்து, பூமி அதிர்து. பூமி அடிச்சாச்சு, பூகம்பமா? ஐயோ, இதுதானே போலீஸ் ஸ்டேஷன்? இல்ல, ரயில்வே ஸ்டேஷன். யார் நீ? ஏட்டையா, இவர்தான் மாமா மாசுலாமணி. என்னது மாமாவா? ஆமாங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் செல்லமா என்ன மாமான்னு கூப்பிடுவாங்க. என்னையா சொல்ற? 10,000 ரூபாய் செலவு பண்ணி சின்ன வீட செட்டப் பண்ணி ராக்கிய என் பக்கத்திலே வச்சிருந்தங்க. ஆனா 10 நாளா ஆளையே காணுங்க. எவனோ தெரிஞ்சவன் தான் தூக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஆகட்டும். இந்த பொண்ணு யாரு? இது 2000 ரூபாய்க்கு பிடிச்சது. 2000க்கு இவ்வளவு அழகுனா 10,000க்கு எவ்வளவு அழகா இருப்பா. குடலை உருவிடுவேன். இவ வேணுமா? ஏயா, அந்த பொண்ணை தூக்கிட்டு போனவன் அடையாளம் சொல்ல முடியுமா? தூக்கும் போது நான் பாக்கலைங்க. ஏன் தூங்கிட்டு இருந்தியா சார்? ஆனா தூக்கிட்டு போனவன் யாருன்னு என்னால ஓரளவுக்கு அடையாளம் காட்ட முடியும். எப்படிப்பா சொல்லியா? சினிமால வர வில்லன் மாதிரி இருப்பான். சினிமாவியா? எந்த சினிமாவில? ராமாயணம். அப்ப 10 தலை இருக்கணுமே? 10 தலை இருக்கும், 20 கை இருக்கும், 20 கால் இருக்கும், 10 நாய் இருக்குயா. மொத்தத்துல ராவண மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சீதை மாதிரி இருந்திருக்கும். அந்த ராவணனை கண்டுபிடிக்கணும்னா ஒரு குரங்கத்தான் வரவழைக்கணும். அப்ப நீதாயா கரெக்ட். என்னையா கலாட்டா? குட் மார்னிங் சார். குரங்குன்னு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் அவங்கள பத்தி தான். என்ன அது? உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்திருக்கோம்னு சொல்றான் சார். யார் இவங்கெல்லாம்? இது வந்து ஹஸ்பண்ட், இது ஒய்ஃப். சரி சார், இது ஹஸ்பண்ட், இது ஒய்ஃப். 2000 ரூபீஸ் சார். என்னையா? ஒண்ணு இல்ல சார், 2000 ரூபாய் சார். அதாவது 2000 ரூபாய் காணாட்சேன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான் சார்.
எதுவா இருந்தா நீயா லேடிஸ் உள்ள வைக்க வேண்டாம், பிரச்சனை ஆயிடும். கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு சீக்கிரம் அனுப்பி. ஓகே, ஏதாவது விஷயம்னா டிஎஸ்பி ஆபீஸ் போன் பண்ணு. நான் இங்க போன் பண்றேன். நீ போயா, நீ வாமா வாமா. 10,000 போச்சு, இப்ப 2,000 போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு கவலைப்படாதயா, அவனால கம்ப்ளைண்ட் மட்டும் தான் எழுதி தர முடியும், ஒண்ணும் பண்ண மாட்டான். 2,000 என் பொண்ணோட போய் நிம்மதியா இருக்கணும்னா சங்கர கொலை செஞ்சுதான் ஆகணும். லீலா, நீ என் கண்ணுக்கு எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாவே தெரியுற. சங்கர், உன் பொண்ணு ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு மருமகளா ஆக போறாங்கிற சந்தோஷத்துல என்ன மறந்துட நினைச்ச, நேரா அந்த ஜட்ஜி வீட்டுக்கு போய் நமக்கு இருக்கிற உறவை சொல்லிடுவேன். அப்புறம் உன் மக தூக்குலியே தொங்குவா. சங்கர், எந்த காரணத்தை கொண்டும் உன் மக கல்யாணத்துக்கு நீ போக கூடாது. சங்கர், 4 பேர் என் மகளை பார்த்து உங்க அம்மா எங்கேன்னு கேட்டா அவ என்ன பதில் சொல்லுவா? இது நியாயமா? தயவு செஞ்சு என்ன போக விடு சங்கர். நீ போக கூடாது. சங்கர், நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீயே வந்துட்ட. தானாவே வர்ற என்ன நீ கூப்பிட்டா வராமலா இருப்பேன்? ஆமா, பணம் தரதா சொன்னியே, பணம் எங்க? மதுவும் மங்கையும் ஒண்ணுன்றாங்களே, அது என்னன்னு இப்பதான் புரியல. என்னதான் இருந்தாலும் கடவுள் ரொம்ப ரசிகனா இல்லைன்னா இப்படி எல்லாம் உருவாக்க முடியுமா? சங்கர், நீ ரொம்ப அவசரப்படுற. நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போயிடலாமா? என்ன லீலா, இன்னைக்கு புதுசா பேசுற? நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு விரும்புறேன். அதனாலதான் நான் நீ நினைச்சப்பெல்லாம் வர தயாரா இருக்கேனே. சம்பாதிச்சுட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்க வக்கில்ல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இதுல வேற தினம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்ற. நீ எல்லாம் உயிரோட இருக்கிறத விட எங்கேயாவது போய் செத்து தொலையா. நான் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் நீதான் ஒரு துணையா இருக்கு. அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். நீ எல்லாம் உயிரோட இருக்கிறத விட எங்கேயாவது போய் செத்து தொலையா தொலையா தொலையா. சாக போறவனை காப்பாற்றலான்னு ஓடி வந்தா விதி அவன் கதையே முடிச்சிருச்சு.
பிறக்கும் போது இறக்கும் தேதி எழுதி வச்சாரு, அல்லாஹ் எழுதி வச்சாரு. பிறக்கும் போது இறக்கும் தேதி எழுதி வச்சாரு, அல்லாஹ் எழுதி வச்சாரு. அதை புரியாமல் மனுஷனே வாழ வச்சாரு, அல்லாஹ் வாழ வச்சாரு. பிறக்கும் போது இறக்கும் தேதி எழுதி வச்சாரு, அல்லாஹ் எழுதி வச்சாரு. கரையின் மீது கிடக்கும் மீனை ஒருத்தி கண்டாளே, அதை கங்கை நீரில் எடுத்து போட்டு நடந்து சென்றாளே. கரையின் மீது கிடக்கும் மீனை ஒருத்தி கண்டாளே, அதை கங்கை நீரில் எடுத்து போட்டு நடந்து சென்றாளே. வலை வீசி மீனை ஒருவன் பிடித்துக் கொண்டானே, வலை வீசி மீனை ஒருவன் பிடித்துக் கொண்டானே. அதை வாழ வைக்க நினைத்தவளோ தோற்றுவிட்டாளே, அதை வாழ வைக்க நினைத்தவளோ தோற்றுவிட்டாளே. பிறக்கும் போது இறக்கும் தேதி எழுதி வச்சாரு, அல்லாஹ் எழுதி வச்சாரு. பாயும் போதும் பிழைப்பான் ஒருவன், மலர் சென்று வந்து மோதும் போதும் இறப்பான் ஒருவன். குண்டு வந்து பாயும் போதும் பிழைப்பான் ஒருவன், மலர் சென்று வந்து மோதும் போதும் இறப்பான் ஒருவன். என்னென்ன நடக்கும் என்று எவருக்கு தெரியும், என்னென்ன நடக்கும் என்று எவருக்கு தெரியும். அந்த இறைவனை தவிர இங்கு யாருக்கு புரியும், அந்த இறைவனை தவிர இங்கு யாருக்கு புரியும். பிறக்கும் போது இறக்கும் தேதி எழுதி வச்சாரு, அல்லாஹ் எழுதி வச்சாரு. செடியை விட்டு விழுந்த பூவு செடியில் ஏறாது, உன் உடம்ப விட்டு பறந்த உயிர் திரும்பி வராது. செடியை விட்டு விழுந்த பூவு செடியில் ஏறாது, உன் உடம்ப விட்டு பறந்த உயிர் திரும்பி வராது. கட்டுச்சேவல் கூவும் போது பொழுதும் விடியும், கட்டுச்சேவல் கூவும் போது பொழுதும் விடியும். நம் கணக்கு இங்கு தீரும் போது முடிவும் தெரியும், நம் கணக்கு இங்கு தீரும் போது முடிவும் தெரியும். பிறக்கும் போது இறக்கும் தேதி எழுதி வச்சாரு, அல்லாஹ் எழுதி வச்சாரு. அதை புரியாமலே மனுஷனே வாழ வச்சாரு, அல்லாஹ் வாழ வச்சாரு, அல்லாஹ் வாழ வச்சாரு, அல்லாஹ் வாழ வச்சாரு, அல்லாஹ் வாழ வச்சாரு. என்னம்மா அது, நீ மட்டும் வந்திருக்க, பெரியம்மா வரல? இல்ல, வீடு பூட்டி இருந்தது பார்த்து ஒருவேளை இங்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன். அம்மா வரலையாக்கா? இல்ல இல்ல, நீ ஏமா கண் கலங்குற? அது அம்மா வரலைங்கிற கோபத்துல. அம்மா, நீ காலேஜுக்கு போகணும்ல, புறப்படுமா?
சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல ஏங்கா கண் கலங்குற? ஒண்ணுமில்ல சாந்தி, நீ படுத்துக்க. நாம தான் அம்மாவை பத்தி ஒவ்வொரு நாளும் கவலைப்படுறோமே தவிர அம்மா நம்மளை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டாங்களாக்கா? தாய் பாசத்தை பத்தி உனக்கு எங்கடே தெரிய போகுது? ஆமா, 10 குழந்தைகளை பெத்துட்ட பாரு, அதான் உனக்கு தெரியுதாக்கும். நாளையில இருந்து உனக்கு என்னென்ன இங்க வரப்போகுது. அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே, எந்த ரூம்லடி? அதான் அத்தா இருக்கிற ரூமுக்குள்ள. சிப்போ, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்ப வெக்கமா தான் இருக்கும். அப்புறம் அத்தா வந்து கட்டி பிடிச்சி நாம சந்தோஷமா இருக்க நேரத்துல ஏன் சோகமா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. Yes, ஜெகநாதன் ஹியர். அப்படியா? ஓ மை காட், என்னால நம்பவே முடியலையே. ஓகே. அடடே, நீ ஏம்மா பயப்படுற? ஆமா, பாஸ்கர் எங்க? இத வரார் மாமா. ஏன்பா பாஸ்கர், அந்த சுந்தரம் கொலகாரம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த? நான் அவனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு தான் வாதாடினேன். நீங்க அவனுக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துட்டீங்களே. என்னப்பா செய்யலாம், சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சுத்தானே நான் தீர்ப்பு கொடுக்க வேண்டி இருக்கு. பை மறந்துட்டேன், இன்னைக்கு சாயந்தரம் லாயர் நரசிம்மனோட டாக்டருக்கு ரிசப்ஷன். நீயும் வசந்தியும் போயிட்டு வந்துருங்க. அதாவது டாடி, நோ ஆர்குமெண்ட்ஸ். நானும் போகாம நீங்களும் போகலன்னா எப்படி? அவன் தப்ப இல்ல நினைச்சுக்குவான். யூ மஸ்ட் கோ. வசந்தி, எனக்கு எல்லாம் தெரியும். மாமா சொல்றபடி கேளுங்க. ஆமா வசந்தி, ஷாப்பிங் போறியா? ஆபீஸுக்கு போறேன். எனக்காக நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, என் தங்கச்சிக்காக நான் ஆபீஸுக்கு போக வேண்டாமா? ஏன் வசந்தி, என்ன இன்னும் 3வது ஆளாவே நினைக்கிறியா? இல்லங்க, என் தங்கச்சி படிப்பு முடிக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போக அலோ பண்ணுங்க ப்ளீஸ். நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கன்னா வசந்தி. சாந்தி, என்ன காலேஜுக்கு போறியா? பார்த்தா தெரியல. தெரியுது. அப்ப உன பைக்ல டிராப் பண்ணட்டுமா? ஐயோ, நடந்து போனாலும் போவேனே தவிர உன் ஓட்ட வண்டியில நான் வர மாட்டேன்பா. அப்ப சரி, நாம 2 பேரும் ஜாலியா நடந்தே போலாம். வா சாந்தி, நான் காலேஜில் டிராப் பண்றேன். வேண்டாண்ணே, சாந்தி என்னோட வரேன்னு சொல்லிச்சு. ஐயோ, நான் சொல்லவே இல்ல. நீ ஏன் இயல்போட உனக்கு டபுள்ஸ் வேறியா? பாவங்க, சுரேஷ் கூட்டு போட்டும். நீ வேற காலேஜ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சினிமா கூட்டிட்டு போனாலும் போயிடுவான். சாந்தி, இந்த விளையாட்டுல நீ தோக்கத்தான் போற. உன் வாயால சாக்லேட் ஊட்டத்தான் போற. நீ ஜெயிக்க போறதும் இல்ல, நான் உனக்கு சாக்லேட் கொடுக்க போறதும் இல்ல. பாப்போமா? 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 பாப்போம். அடே மன்மதா, இன்னைக்கு உன்னை மடக்க போறேன். கையால உன்னை அடிக்கதான் போறேன். தோக்கிறவங்க தான் இந்த பொண்ணு கையால அடி வாங்கணும். நான் தான் ஜெயிக்கிறவனாச்சே. சிரிக்காத, குழந்தை பயந்துற போது. எங்க எங்க இங்க. ஏய், நீ தோத்துட்ட. காட்டு காட்டு. அடிக்காதடா, கண்ணத்தை காட்டு. நீ அவனை அடிக்க போற. அவனை தொட்டில் அடிக்கணும். நானே அடிக்கிறேனே. பந்தி எப்படி நான் தான் அடிக்கணும். சரி, நீ அவன் அடி, நான் ஒண்ணு அடிக்கிறேன். ரெடி?
வசந்தி, அடிக்கடி நீ கோவிலுக்கு வரியே, அப்படி என்னதான் வேண்டிக்கிற? எந்த பொண்ணுமே தனக்கு பூவும் பொட்டும் நிரந்தரமா இருக்கணும்னு தான் வேண்டிக்குவா. ஆனா நான் உங்களை விட்டு என்னைக்குமே பிரியக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்விய நீ கேட்கிற. கல்யாணத்துக்கு முந்தி இருந்த மாதிரி நீ இப்ப இல்ல. ஏன் வீணா மனசு போட்டு குழப்புகிறீங்க? உதட்டளவுல நீ சொன்னாலும் உன் முகமாற்றத்தை என்னால நல்லா உணர முடியுது வசந்தி. அமிர்தம், அழாத அழாதடா கண்ணா, அழாது. உன் ஐஸ்ல வாட்டர் வந்தா என் ஆற்றுல பிளட் வர்ற மாதிரி ஆச்சே பஞ்சர் ஆயிரும் போட்டிருக்கு. யோ, உன் ஆத்தே பஞ்சர் ஆகணும்னு தான் அவ அழுதுகிட்டு இருக்கா. நீ வந்துட்டியா? எங்களை கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க விட மாட்டேங்கிறிய. ஒரி குடுத்துக்கிட்டே இருக்கிய. ஒரி குடுக்காம இருந்தா நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டினா உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கிறேன். அது ஒண்ணுதான் இருக்கு அவங்கிட்ட. அடாடாடா, உங்களோட பெரிய சொல்லியா போச்சு. என்ன தனியா வேலை செய்ய விட மாட்டீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா தானே சீக்கிரமா முடியும். எனக்கு வர ஆத்திரத்துக்கு யாயாயோ வயசான காலத்துல உனக்கு ஏயா இந்த ஆசை? எனக்கா வயசாயிடுச்சு? உன் மூஞ்சிய கண்ணாடியில போய் பாரு, யாருக்கு வயசாயிடுச்சுன்னு தெரியும். யோ, ஒழுங்கா செடிக்கு தண்ணி ஊத்த போறியா இல்ல ஐயா கிட்ட சொல்லவா? அங்கெல்லாம் ஊத்திட்டேன், இனிமே இங்கதான் ஊத்தணும். மூமெண்டே சரியில்லையே. நீ வா, தண்ணி ஊத்திடுவோம். ஐயோ, கைய எங்கெங்கயோ வைக்கிறானே. ஹலோ இன்ஸ்பெக்டர், வாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ சார். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். நாட் அட் ஆல். ப்ரொசீட். அதாவது உங்க மருமகளோட அம்மாவை யாரோ கொலை செஞ்சு. கொலையா? ஆமா சார், கொலை செஞ்சதும் இல்லாம வீட்டு பேக் யார்ட்லயே புதைச்சிட்டாங்க. ஐ கான்ட் பிலீவ் திஸ் இன்ஸ்பெக்டர். உண்மைதான் சார், என்னாலேயே நம்ப முடியல. தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையே தெரிஞ்சது. ஓ, வாட் எ பிட்டி. உங்க குடும்பத்துல இப்படி நடந்தது நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கொலையாடி யாருன்னு தெரிஞ்சுதா? இல்ல சார், உங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்டதால கமிஷனருடைய டைரக்ட் என்கொயரில இருக்கு. பாஸ்கரோட ஒய்ஃப் இருக்கே, அது ஒரு குழந்தை மாதிரி. நான் போன்ல கோவமா பேசினா கூட அவ ரொம்ப பயப்படுவா. இவ்வளவு பெரிய அதிர்ச்சி அவ எப்படிதான் தாங்கிக்க போறாளோ தெரியல. ஹலோ, கோர்ட் நேரத்தை தவிர ஒரு இன்ஸ்பெக்டர் ஜட்ஜி வீட்டுக்கு வந்தா என்ன தண்டனை தெரியுமா? Now I am in duty. நீங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். அதாவது பாஸ்கர், இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் அவளுக்கு சொல்லி எப்படி சமாதானப்படுத்த போறேனோ தெரியல. நீங்க உங்களுக்கு தைரியம் சொன்ன பிறகுதான் நான் என்கொயரி ஆரம்பிக்க முடியும். ஓகே, ஐ வில் ட்ரை. இன்ஸ்பெக்டர், இந்த நிலைமையில வசந்தியை என்கொயரி பண்றதை விட நாளை காலையில என்கொயரி பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா நானே கமிஷனர் ராய்க்கு போன் பண்ணி சொல்றேன். நோ நோ, நாட் நெசசரி. நானே நாளைக்கு இங்க வந்து என்கொயரி பண்ணிக்கிறேன். ஓகே. அம்மா நம்ம கல்யாணத்துக்கு வராது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. அம்மா மேற்றனா கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறீங்க? நீ மறந்து போயிட்டனாலதான் அவங்க கொலை செய்யப்பட்டது நமக்கு லேட்டா தெரிஞ்சிருக்கு. அம்மா கூட ஆபீஸுக்கு போயிட்டு வருது. இன்னில இந்த ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர். அப்பாடி பழைச்ச. ஏய், நீ சமையல் கட்டுக்கு வா, உன்னை சட்னி ஆக்கிறேன். ஆஹா, ரொம்ப பிரமாதம். புஸ்தகத்தை சொல்லு.
வசந்தி ஹியர். நான் தான் சங்கர் பேசுறேன். யாரு? உங்க அம்மாவை கொலை செஞ்சு புதைச்சிட்டியே, அதை கண்ணால பார்த்த சங்கரே தான். ரூபா 10,000 800 பாழடைந்த பங்களாவுக்கு கொண்டு வா. சங்கர், நான் செய்யாத குற்றத்தை என் மேல் சுமத்தி பிளாக்மெயில் பண்றியா? நான் சொன்னபடி நீ பணத்தோட வரலன்னா நீதான் உங்க அம்மாவை கொலை செஞ்சு புதைச்சேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். ஜாக்கிரதை. ரவுடி சங்கர் பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ சார். என்ன வசந்தி, எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? இதோ பார் சங்கர், நீ கேட்டபடியே 10,000 ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்க. இனிமே நீ எனக்கு போன் பண்றதோ இல்ல என்னை பார்க்க முயற்சி பண்றதோ கூடாது. அவ்வளவு கண்டிப்பா சொல்லிட்டா எப்படி வசந்தி? ஓகே ஓகே, முயற்சி பண்ணி பாக்குறேன். முயற்சி பண்ணாத சங்கர், முடிவெடுத்துக்க. நான் உன்ன மாதிரி அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கிறது இல்ல. அவசரப்படுத்துற விளைவை பாத்தியா? சங்கர், அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறது உனக்கு வேடிக்கையா இருக்கலாம். ஆனா அதனால அவங்க குடும்பத்தினுடைய மானம் மரியாதை பாதிக்கும்னு உனக்கு தெரியாதா? அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதுக்கு எனக்கு நேரமும் இல்ல. நான் வரேன். குட் பை. ஹாய் ரஞ்சித், என்ன பாஸ்போர்ட்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாஸ். சபாஸ் ரஞ்சித், நான் சொன்ன வேலையை நீ முடிச்சிட்ட, நான் ஏன் வேலையை முடிச்சிட்டு வரேன். அப்படின்னா முடிவு வேண்டியதான். இப்ப நம்ம சங்கர் வசந்தி கிட்ட 10,000 பணத்தை வாங்கிட்டு வந்துருவார். அந்த பணத்தை வச்சு ராக்கிய செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இந்த கபீர் யாருக்குமே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண மாட்டான். இதை வச்சுதான் கபீர் செட்டில் பண்ண. கபீர், கபீர், என்ன இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்றான். நான் எஸ்கேப் ஆயிடுறேன். டோன்ட் வரி சங்கர், அந்த இன்ஸ்பெக்டர் கதையை இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஓகே, நான் வரேன். எங்கடா சங்கர்? பாபு, இன்ஸ்பெக்டர் எதைய கேட்கறான், பதில் சொல்லி எழுப்புங்க. நான் ராக்கி வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வரேன். இவனை லாக்கப்ல தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டியா, அப்பதான் சங்கர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். நான் பாத்துக்கிறேன் சார்.
நதியோடு போனால் கரை சேரும் ஓடம், விதியோடு போனால் கரை சேரும் நாளை யார் சொல்லக்கூடும்? வாய்க்கொண்டு வார்த்தை பேச முடியாத ஊமை, யாரோடு என்ன சொல்ல அவன் செய்த தீமை. வாய்க்கொண்டு வார்த்தை பேச முடியாத ஊமை, யாரோடு என்ன சொல்ல அவன் செய்த தீமை. குடும்பத்தின் மானம் நீதான் ஒரு பக்கம் காக்க, காலத்தின் கோலம் உன்னை மறுபக்கம் வாட்ட. நதியோடு போனால் கரை சேரும் ஓடம், விதியோடு போனால் கரை சேரும் நாளை யார் சொல்லக்கூடும்? நிழல் போல உன்னைச் சேரும் தாய் செய்த பாவம், நீங்காத சோகம் தானோ நீ கொண்ட பாரம். நிழல் போல உன்னைச் சேரும் தாய் செய்த பாவம், நீங்காத சோகம் தானோ நீ கொண்ட பாரம். பல திசை பார்த்து ஓடும் புயல் மழை காற்றும், ஒரு திசை பார்த்து இங்கே வீசிடும் நேரம். நதியோடு போனால் கரை சேரும் ஓடம், விதியோடு போனால் கரை சேரும் நாளை யார் சொல்லக்கூடும்? நதியோடு போனால் கரை சேரும் ஓடம், விதியோடு போனால் கரை சேரும் நாளை யார் சொல்லக்கூடும்? மாட்டிக்கிட்டியா? ஐயோ, நீ வருவேன்னு தெரியாதுமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் நடு ரோட்ல? இது என் ஒய்ஃப். பட்டனை நான் சரியா போடலையா, இங்க வந்து போட்டு விடுறான். அப்படியா? சரி சார், வரேன் சார். உங்க நேரமே இன்னைக்கு சரியில்லை. யோ, ராத்திரி ஆனா வீட்டுக்கு வர, பகல் ஆனா பறந்து போயிடுற. 4 காசு கொடுக்க வக்கலனாலும் 4-5 பெத்துக்கிட்டீங்களா? உனக்கெல்லாம் பொண்டாட்டி புள்ள குடும்பம் அடைச்சா விடாத. இதை தவிர குட்டி புட்டி வேற. அதெல்லாம் வேற. யோ, என்ன இந்தாமா, இந்த ஆளு எப்படி வேணாலும் போறட்டு, ஆனா பெல்ட்டை கழட்டி மட்டும் அடிக்காத. எரியிற கொள்ளியில என்ன ஊத்தாத? பச்சை வயிறு பச்சை எரியுது. முகமே வாடி போச்சு. நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணும் புரியலையே. பஞ்சவரி இந்த கிளி மாதிரி இருந்த பொண்ணு இப்போ பஞ்சத்துல அடிபட்ட எலி மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்வேன்? கடவுளே, மை காட், தேவடா, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணும் புரியலையே. புரியாதுடா, புரியாது. வீட்டுல போய் உன் பொண்டாட்டிய தடவி பாரு, அப்ப புரியும். நீ போய் வீட்டுக்கு. யோ, வெட்டு வெட்டு நிறுத்தியா உன் அதிர் வெட்டு பேச்ச. நாளைக்கு வந்து ஒழுங்கா பணத்தை கொடுக்கல அப்புறம் நடக்கிறதே வேற. ஐயோ, தெருவுல என் மானம் போகுது. இருந்தானே போறதுக்கு. மாப்பிளே, என்ன பிடிச்சிருக்கா 2000? இப்படி சொல்லு விட்டே தொடப்ப குச்சி விட மோசமா போயிட்டு இருக்கு. குண்டு, எனக்கு ஆஃப் ஆயிட்டு எத்தனை நாள் ஏமாத்திட்டு இருக்க? அவங்க வாங்கி கொடுத்துருங்க. இல்ல வாங்கி கொடுத்துறேன். ஆஃப் பண்ண புள்ளே வாங்கி கொடுத்துறேன். ஏயா, ஏன் ராக்கி காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தல, கண்டுக்க
செய்வையா. கவலைப்படாது. காவிரி பிரச்சனை தீர்றதுக்குள்ள ஒரு ராக்கியை நான் கண்டுபிடிச்சு தரேன். அவ்வளவுதான்யா. இனிமே நானும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கும் சேர்த்து நான் தான் கமிஷன் கொடுக்கணும். ஏன் கம்ப்ளைண்ட்டுக்கே நிறைய கமிஷன் கொடுத்துருக்கிறேன், அதையே கண்டுக்க மாட்டேன்றீங்க. இன்னையில இருந்து என் ராக்கிய கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க ஸ்டேஷன் முன்னாடி உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன். முதல்ல அதை செய். உடம்பாத இலக்கிட்டோம். பண்ணி மாதிரி இருக்கு. நம்ம ஸ்டேஷன் நம்பர் என்ன? D20 நினைக்கிறேன் சார். D20. 420 மாதிரி பேசாதயா. ஸ்டேஷன் நம்பரே தெரியல உனக்கெல்லாம் ஒரு தொப்பியா? ஆமா, இன்னைக்குதான் நான் பாக்குறேன். ஏயா ராக்கி வீட்டுல இருப்பா, நாளைக்கு நான் வரலான்னு இருந்தேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் கூட இன்னைக்கே வரலான்னு இருந்தேன். நான் கொடுத்து வச்சதும் அவ்வளவுதான். 10 நாளா ராக்கிய காணாம பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கிற உங்களுக்கு கிண்டலா போச்சா? ஆமா, இந்த பம்பாய் கடத்தல்கார கபீர் கான் கடத்திக்கிட்டு போயிருப்பானா? இருந்தாலும் இருக்கும். அவன் போட்டோல ஒன்று இருந்துச்சு வச்சிருக்கா? ஆமாயா. இந்த மாதிரி இருப்பானா பாரு. சார், புதூர் புதர்ல ஒரு பொண்ணோட பணம் இருந்தது சார். அவ ஹேண்ட்பேக்ல விலாசமும் இருந்தது சார். அப்படியா? ஒண்ணுல புதர சும்மா இருயா. பேர் என்ன? ராக்கி சார். கண்ணே ராக்கி, கற்கண்டே ராக்கி, கரும்பே ராக்கி, செண்பகமே ராக்கி. சும்மா இருயா. வாயா. வாமா 2000. சைக்கிள் எடுத்து போயா. அவ இல்லையா சைக்கிளியா? தலையெழுத்து. நல்லா கட்டி பிடிச்சி அழுதுட்டு வா. சங்கர், உனக்காக என் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னை விட்டுட்டு நீ மட்டும் துபாய்க்கு போறேன்னு சொல்றியே? நோ, நீ இல்லாம துபாயில எனக்கு என்ன வேலை? ஜில் ஜில், உனக்கு சேர்த்துதான் பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். பணம் கொஞ்சம் பத்தல. இப்ப என்ன செய்ய போற? இப்ப என்ன செய்ய போறேன் பாரு. எங்க இருந்தாலும் என்ன மட்டும் மறந்துடாதீங்க டார்லிங். ஹலோ, வசந்தி ஹியர். நான் தான் வசந்தி. யாரது? சங்கரா. கடைசி தடவையா எச்சரிக்கிறேன். உன் குடும்ப மானம் மரியாதை பறிபோகாம இருக்கணும்னா 50,000. நீ ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. உன்ன மாதிரி பல பேரை சந்திச்சிருக்கிறேன். பணத்தையும் வாங்கி இருக்கிறேன். நீ யோசிக்கிறதுக்காகத்தான் ஒரு நாள் டைம் தரேன். ஷட் அப். இனிமே என்னால ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. போன்ல பேசினா நீ வழிக்கு வரமாட்ட. உன்னை வீட்டுல வந்து சந்திக்கிறேன். மூஞ்சியை பாரு. யோ, நீ சமயக்கட்டுக்கு வா. உன்னை புரோட்டாவுக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சிடுற. மாவு பிசைகிறதுல நான் தானே மம்மதன். புடலங்கா உடச்சு போச்சு. புடலங்கா 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 போச்சு. அவ்வளவுதான். நம்ம எம்எல்ஏவுக்கு வசந்தி மேல எப்பவுமே ஒரு கண்ணு. எஸ், யூ ஆர் கரெக்ட். 6 கொலை செஞ்ச 6 முகத்தையே பிளைட் டிக்கெட் வாங்கி அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறேனே. அது மட்டுமா, நம்ம சங்கரையும் ஐயா துபாய்க்கு அனுப்பதான் போறாரு. என்ன பண்றது கபீர், இவங்களையெல்லாம் வச்சுதானே அரசியல் நடத்த வேண்டியிருக்கு. ஓகே, அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம மேட்ருக்கு வாங்க. நான் குடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே பேச மாட்டேன்.
சங்கருக்காக எது வேணும்னாலும் பண்ணுங்க. ஓகே பாஸ். போலீஸ் சங்கரை ஒவ்வொரு நிமிஷம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள பத்தி நீ கவலைப்படணும். முதல்ல பாஸ்போர்ட்க்கு ஏற்பாடு பண்ணு. டேய் படலங்க, இங்க வா. சங்கர் வந்திருக்கேன்னு வசந்தி கிட்ட போய் சொல்லு. ஆளை பார்த்தா டிப்டாப்பா இருக்க, பேச்சு அசிங்கமா இருக்கிற. இவன் யாருன்னு தெரியலையே. அக்காவை அடிக்கடி வந்து மிரட்டிட்டு போறா. இதுக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். சங்கர், நீ ஏன் இங்க வந்த? வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நீயே என்ன வர வச்சுட்ட. என்ன சொல்ற? நீ உங்க அம்மாவை கொலை செஞ்சு புதைச்சிட்டியே, அதத்தான் சொல்றேன். நான் கொலை செய்யல. குற்றவாளி எப்பவுமே தன் குற்றத்தை ஒத்துக்க மாட்டான். ப்ளீஸ், நான் கெஞ்சி கேக்குறேன், எடுத்துட்டு போயிடு. போறதுக்காக வரல வசந்தி, 50,000 வாங்கத்தான் வந்திருக்கேன். பைத்தியக்கார, எங்க வீட்டு தோட்டத்துல காசு விளையுது. நீ கேக்குறப்பெல்லாம் கிள்ளி கொடுக்கறதுக்கு. கிள்ளி கொடுப்பையோ அள்ளி கொடுப்பையோ நாளைக்குள்ள முடிவு செஞ்சுக்கோ. சங்கர், இனிமே உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஐ சே கெட் அவுட். போறேன் வசந்தி. நீ ஒரு கொலையாளின்னு தெரிஞ்ச உடனே எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு சாக போறாங்கன்னு. நாளைக்கு ராத்திரிக்குள்ள நீ 50,000 என்கிட்ட கொடுக்கணும். நீ வர வேண்டிய இடம் நம்பர் 8 கோட்ஸ் ரோட், மீனம்பாக்கம். குட் பை. நம்பர் 8 கோட்ஸ் ரோட், மீனம்பாக்கம். எக்ஸ்கியூஸ் மீ. இன்ஸ்பெக்டரா? ஆமா, இன்ஸ்பெக்டர் பஷீரே தான். ஆபத்தில் இருக்கிற உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கேன். எனக்கா? உங்க முகத்தை பார்க்கும்போது யாரும் நல்லா தெரியுது மிஸ்ஸஸ் வசந்தி. ஸ்டில் யூ ஹேவ் காட் எ சான்ஸ். இப்ப சொன்னா கூட உங்களை என்னால காப்பாத்த முடியும். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு யாரும் ராங்கா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யார் இன்ஃபார்ம் பண்ணாலும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணாம வரமாட்டோம். இப்போ அது சொல்லுங்க, அந்த சங்கர் ஏன் உங்களை அடிக்கடி சந்திக்கிறான், மிரட்டுறான்? கமான் கமான் டெல் மீ. நோ இன்ஸ்பெக்டர், சங்கரங்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ, வண்டர்ஃபுல் ஜோக். பட் ஒன் திங், உங்க வாயாலே உண்மையை வரவழைக்க முடியும். அந்த வலிமை என் ட்ரெஸ்ஸுக்கு உண்டு, அந்த திறமை எனக்கு உண்டு. யூ வில் ரியலைஸ் ஆஃப்டர் சம் டைம். எம்எல்ஏ ஏகாம்பரத்தை வர சொன்னா அவர் பிஏ எல்லாம் வர்றாரு. எம்எல்ஏக்கு அவசரமா கூட்டம் இருக்குன்னு தலைமை கழகத்துக்கு போயிட்டாங்க. என்னப்பா அது? இப்ப சங்கர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. அந்த விவரத்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். உங்களை 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம 8 கோட்ஸ் ரோட் மீனம்பாக்கத்துக்கு வர சொன்னார். அப்ப கிளம்பு. அப்போ நாங்க கிளம்புறோம். எம்எல்ஏ வந்தா விவரத்தை சொல்லிடுங்க. ஓகே. ஏட்ட ஏட்ட கொஞ்சம் நில்லுங்க. ஓ மச்சானா, ஊர்ல இருக்கானா? கடத்தல் கேஸ் சார். கடத்தலா? இவனா கடத்தலாம்? இவன் பொண்டாட்டி யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க. போட்டீங்க சார், அப்படி சொல்லாதீங்க சார். சார், அவன் என் பொண்டாட்டி இல்லைங்க சார், என் லவ்வர் சார். யோ, பொண்டாட்டினா லவ்வர் தான், லவ்வர்னா பொண்டாட்டி தான். யார் விஷயத்த சொல்லியா? நான் லவ் பண்ற பொண்ண சாமிங்கிறவன் லவ் பண்றான். அத வச்சு ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து போலான்னு வந்தேன். கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட்? கம்ப்ளீட் இல்லைங்க, கம்ப்ளைண்ட். COMPLEINT. அதாவது இங்கிலீஷ்ல புகார், தமிழ்ல கம்ப்ளைண்ட். எனக்கு சொல்லி தரேன். நீ உன்னை உள்ள தள்ளிடும் ஜாக்கிரதை. உங்களால என்னதான் உள்ள பிடிச்சு தள்ள முடியும்? ஒரு குற்றவாளி பிடிக்க யோகியதை இல்ல. நமக்குள்ள இருக்கட்டும். என்ன கம்ப்ளைண்ட்? கம்ப்ளீட் இல்லைங்க, மறுபடியும் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் இந்தாங்க சார். சரி இந்தாங்க. இங்கிலீஷ் அதுக்கு நீயே படி சொல்லியா? உன் மூஞ்சிக்கு லவ் வேறையா? ஏன்யா ஜட்ஜி ஜெகநாதன் வீட்டுல வேலைக்காரனா இருந்துகிட்டு அந்த வீட்டு வேலைக்காரி அமிர்தத்தையே லவ் பண்றியா? பின்ன ஜட்ஜி சம்சாரத்தை லவ் பண்ண முடியும்? சார் அடிக்காதீங்க, பார்த்தா பாவமா இருக்குது சார். லவ் பண்ணல சார், அவன் மேல உயிரே வச்சிருக்கிறேன்.
என் லவ்வுக்கு நீங்க தான் சார். நான் இருக்கேன், கவலைப்படாத. ரொம்ப நன்றிங்க. போயா வா. ஆமா, அந்த அமிர்தம் அழகா இருப்பாளா? பேச விட மாட்டேங்கிற. ஆமாங்க, எந்த மாதிரி ரொம்ப அழகுங்க. 9 மணிய சொல்லுங்க. ஓஹோ, யோ நானும் எத்தனையோ தடவை ஜட்ஜி ஜெகநாதன் குடியிருக்கிற தெருவுக்கு பந்தோபஸ்துக்கு போயிருக்கேன். ஒரு நாள் கூட அந்த அழகான அமிர்தத்தை பார்த்ததே இல்லையா? நான் பார்த்திருக்கேங்க. உடனே நான் கேட்டேனா பாய முடியா? ஆமா, அந்த சாமிங்க இப்ப எங்க? தண்ணியில இருக்கான். யோ, தண்ணியில இருக்கான்னா கப்பல் இருக்கான்னு அர்த்தம். அதாவது அந்தமான் கப்பல்ல மாமியா சிச்சி மாலுமியா இருக்கான். யோ, அது சரியா? அந்த சாமி எங்க? இது கூட தெரியா? சாமின்னா கோயில தான் இருக்கும். எனக்கு தெரியாதா? நான் ஒண்ணு கேட்டேனா, இந்த பார், குறுக்க நீ பேசிக்கிட்டே இருந்த உன்னை நான் அந்த ஊரை விட்டே மாத்திரம். உங்களால அதான் செய்ய முடியும். நீங்களே வந்துடுறீங்களே. ஐயோ, டெலிபோன் அடிக்க சார். ஐயோ, இதை அடிச்சேன்யா. இந்த பார், நான் பாத்துக்கிறேன். இவர்தான் சாமி. இவர்தான் அமிர்தங்கிற பொண்ண லவ் பண்றாரு. நீதான் சாமியா? உன் மேலதான் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்? எல்லாம் விளாவரியா சொல்லு. இல்ல, தப்பு. அவதான் என்ன லவ் பண்றா? ஏன் சார் இந்த மூஞ்சிய பார்த்து எந்த பொண்ணு சார் லவ் பண்ணு? அவதான் உன்னை லவ் பண்றதுக்கு என்ன ப்ரூஃப்? ஏன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்தா வேலை செய்வோம். அப்படி வேலை செய்யும் போது வெங்காயம் நறுக்கும் போது குறுக்க வருவான். தண்ணி அடிக்கும் போது, அதாவது பைப்ல தண்ணி அடிக்கும் போது குறுக்க வருவான். சதா எங்க பார்த்தாலும் குறுக்க வருவான். இவன் குறுக்க வராத இடம் எழுதுமா சார்? பாத்ரூம் சார். அந்த அமிர்தத்தை கூப்பிட்டு கேட்பான். அவன் கேரிங் சார். கேரிங்கா? என்ன லவ் கன்ஃபார்ம் ஆக அதுக்குள்ள கேரிங்க? ஐயோ, அவனுக்கு இல்ல கேரிங் சார். அவன் சித்து பொண்ணு கேரிங். அது கேள் பண்ண போயிருக்கா. சித்து பொண்ணு கூப்பிட்டு கேட்பான். எங்க இருக்கா? வேலூர் ஜெயில்ல. எதுக்கு? புருஷனை கொலை பண்ண.
உன் அக்கா வருவான்னு பார்த்தேன், தங்கச்சி நீ வந்திருக்க. பரவாயில்ல, ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்க? வா உள்ள. ஏன் நிக்கிற? உட்கார். உட்கார்றதுக்காக நான் இங்க வரல, உன்னை எச்சரிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். என்னையா? ஆமா. எதை பத்தி? எங்க அம்மாவை எங்க அக்கா கொலை செஞ்சுதா பொய் சொல்லி ஏமாத்தி பணம் பறிச்சிட்டு இருக்கியே, அத பத்திதான். நான் ஒண்ணும் பொய் சொல்லல, அதுதான் உண்மை. நோ, யூ ஆர் எ பிளாக்மெயிலர். நான் இப்பவே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுறேன். நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனா அழகா பேச மாட்டேங்கிறியே. போன் பண்ண வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. நான் தான் சங்கர் பேசுறேன். வசந்தி உன் தங்கச்சி சாந்தி என்கிட்ட தான் இருக்கிறா. நான் சொன்னபடி பணத்தோட நீ வரலன்னா உன் தங்கச்சி மானத்தோட வரமாட்டான். நான் பிளைட்டுக்கு போக இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. 1/2 மணி நேரம் உனக்கு அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள கேஷோட வந்துடு. இல்ல அக்கா, இல்ல சாந்தி. சாந்தி, நீ சின்ன பொண்ணா இருக்க, உன்னை ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கோ பிளைட்டுக்கு நேரமாயிட்டு இருக்கு. என்ன செய்யறது? என் பேச்ச கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். புத்திசாலித்தனமா நடந்துகிட்டீங்கன்னா உனக்கும் கஷ்டம் இல்ல, எனக்கு சிரமம் இல்ல. பாத்தியா, எனக்கு ரொம்ப வேலை கொடுக்குறீங்க. நீயே கழட்டிட்டா இதுக்கு வேலையே இருக்காது. என்ன சங்கர், என்ன விட்டுடு, இனிமே இங்க வர மாட்டேன். நீ வந்தாலும் நானும் இங்க இருக்க மாட்டேன். நான் 1ல இருந்து 10 சொல்றதுக்குள்ள புடவைய கழட்டிடணும். 1 5 6 சாந்தி, நான் சொல்றபடி மரியாதையா நடந்துக்க. பார்ட்னர் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பார் போல. பார்ட்னருக்கு அப்புறம் அந்த பொண்ணு நமக்கு தானே. பொண்ணு எப்படி? பொண்ணுக்கு வயசு 16. 10 நாள்ல கல்யாணம் வேற நிச்சயமாயிருக்கு. பாப்பா யாரு? ஆளை பார்த்தா மேல தெரியுது. அக்காவே தான். ரொம்ப வசதியா போச்சு. என் தங்கச்சி எங்கடா? அவன் மேல சங்கரோட ஜாலியா இருக்கா. உனக்கு அப்டேஷன் இல்லைன்னா நீ எங்களோட ஜாலியா.
ஜபர் வசந்தி, நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னால ஐ வில் கிவ் யூ 5 minutes டைம். இப்ப கூட நீ ஏதாவது சொல்ல நினைச்சா தைரியமா சொல்லலாம். No more questions. Please sit down. இதுவரை வழக்கை விசாரணை செய்ததில் வசந்தி தன் குற்றங்களை ஒப்புக்கொள்ளும் வகையில் மௌனம் சாதித்து வருவதால் வசந்தி ஒரு குற்றவாளி என்று தெளிவாகிறது. பெண் என்றால் புனிதம் நிறைந்தவள். ஏன் தெய்வத்திற்கு சமம் என்று ஒப்பிட்டு வரும் நமது சமுதாயத்தில் இந்த பெண் தன்னை பெற்றெடுத்த தாயையே கொலை செய்திருக்கிறார். மேலும் 4 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தையே சுட்டுக் கொன்று தனக்குள்ள கொலை வெறியை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே இவர் கொலையாடி என்று இந்த கோர்ட் முடிவு செய்து குற்றவாளியான வசந்திக்கு EPCO 302வது செக்ஷன் படி மரண தண்டனை வழங்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என் தங்கச்சி சாந்தி எப்படி இருக்கு? சாந்தி ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. எதிர்பாராம நடந்த விபத்துல மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கனால சுயநினைவு திரும்ப ரொம்ப நாள் ஆகும். பட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. டேக் இட் ஈஸி. எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ஆயிடுச்சு. ஓ சாரி. வக்கீல் சார், எப்படியாவது எங்க அண்ணியை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். யூ ஆர் டூ லேட் மிஸ்டர் சுரேஷ். ப்ளீஸ் எப்படியாவது ட்ரை பண்ணுங்க சார். இதுல ட்ரை பண்றதுக்கு என்ன இருக்கு சுரேஷ்? ஒருவேளை கவர்னர் பார்த்தா ஏதாவது நடக்கலாம். அப்ப வாங்க போலாம். விட்டு பிரிந்து செல்லும் கண்ணீர் போலே பொட்டிருக்க பூவிருக்க போவாளே. கண்ணை விட்டு பிரிந்து செல்லும் கண்ணீர் போலே பொட்டிருக்க பூவிருக்க போவாளே. நீதி இங்கு வாய் திறந்து பேசாது, நீதி இங்கு வாய் திறந்து பேசாது, சட்டத்துக்கு காது கொஞ்சம் கேளாது. கண்ணை விட்டு பிரிந்து செல்லும் கண்ணீர் போலே பொட்டிருக்க பூவிருக்க போவாளே. நங்கையின் கண்ணில் நீர் கண்டார் கண்ணீர் நதிகளின் மூலம் யார்
பிரிந்து செல்லும் கண்ணீர் போலே தொட்டிருக்க பூவிருக்க போவாளே. கணவனும் தந்தான் கயிறன்று என்று காலனும் தந்தான் கயிறொன்று. காவிய மங்கை கண்களில் கங்கை விதியே வந்து பாருங்கே. கண்ணை விட்டு பிரிந்து செல்லும் கண்ணீர் போலே கொட்டிருக்க பூவிருக்க போவாளே. கருவறைக்குள்ளே சிறுதூக்கம் பின்பு கல்லறை வந்தால் பெருந்தூக்கம். காண்பது யாவும் கனவுகளாகும் இருந்தும் நெஞ்சில் ஏன் ஏக்கம். கண்ணை விட்டு பிரிந்து செல்லும் கண்ணீர் போலே தொட்டிருக்க பூவிருக்க போவாளே. நீதி இங்கு வாய் திறந்து பேசாது, நீதி இங்கு வாய் திறந்து பேசாது. சட்டத்துக்கு காது கொஞ்சம் கேளாது.